மலாலா யூசப்சாய் பாகிஸ்தானில் இருக்க ஸ்வாத் பள்ளத்தாக்குங்கிற ஒரு அழகான இடத்துல பிறந்தாங்க. அங்கே தான் அவங்க வளர்ந்தாங்க, ஒரு பெரிய கனவோட. நான் பெரியவளாகி ஒரு டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்லி மலாலா அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய கனவுக்காக அவங்க ஒரு போராளியாக மாற வேண்டி இருக்கும்னு. 2010 பாகிஸ்தானில் தாலிபான்கிற ஒரு பயங்கரவாத கூட்டம் உருவாகுச்சு. பெண்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது, புத்தகங்களை அழிக்க வேண்டும்ங்கிறது தான் தாலிபான்களோட எண்ணமாக இருந்துச்சு. மலாலா அந்த முடிவை ஏற்கலை. நான் படிக்க போகிறேங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. மலாலா ஸ்கூலுக்கு போக தொடங்கினாங்க. தீவிரவாதிகளோட கட்டுப்பாடை எதிர்த்து நின்னாங்க. 11 வயது சிறுமியாக இருக்க மலாலா பிபிசியில் தன் கதையை பகிர்ந்தாங்க. பெண்களுக்கு கல்வி வேண்டும்னு உலகத்துக்கே சொன்னாங்க. அவங்களோட வார்த்தை காற்றுல மறையில அது ஒரு புயலாக மாறுச்சு. உலகம் முழுவதும் மலாலாவோட குரல் கேட்டுச்சு. ஆனால் இதை கேட்ட தாலிபான்கள் அமைதியாக இல்லை. 2012 ஒரு நாள் அவங்க நண்பர்களோட மலாலா ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒரு நொடியில் அவங்களோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு. தாலிபான் போராளிகள் பஸ்ஸை நிறுத்தி மலாலாவை பார்த்தோன்னே துப்பாக்கியால் சுட்டு தாக்கினாங்க. அந்த விஷயம் உலகம் முழுவதையும் அதிர வச்சுது. மலாலா உயிர் பிழைப்பாங்களான்னு சொல்லி உலகமே பதறிச்சு அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சது. சில வாரங்கள் கழித்து மலாலா உயிர் பிழைத்து திரும்பி வந்தாங்க. இன்னும் வலுவாக, இன்னும் உறுதியோட, இன்னும் அதிகமாக பேச தொடங்கினாங்க. 2014 மலாலாவுக்கு உலகின் இளைய நோபல் அமைதி பரிசு கிடைச்சிது. இன்னைக்கும் மலாலா பந்த் மூலமாக உலகம் முழுவதுமாக பெண்களுக்கு கல்வி கிடைக்கணும்னு சொல்லி போராடி வராங்க. ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா உலகத்தையே மாற்றலாம். கல்வி எவருக்கும் மறுக்க முடியாத ஒரு உரிமை. உங்கள் கனவுகளுக்காக எப்போதும் போராடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.